الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن معاذ بن جبل رضي الله عنه قال: كنت ردف النبي صلى الله عليه وسلم على حمار فقال: يا معاذ، هل تدري ما حق الله على عباده وما حق العباد على الله؟ قلت: الله ورسوله أعلم. قال: فإن حق الله على العباد أن يعبدوه ولا يشركوا به شيئا، وحق العباد على الله ألا يعذب من لا يشرك به شيئا. فقلت: يا رسول الله، أفلا أبشر الناس؟ قال: لا تبشرهم فيتكلوا. متفق عليه. இனித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் கழுதையின் மீது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே அமர்ந்திருந்தேன். அப்போது முஆதே தன் அடியார்களிடம் அல்லாஹ்வின் உரிமை என்ன என்பதையும் அல்லாஹ்விடம் அடியார்களின் உரிமை என்ன என்பதையும் நீர் அறிவீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அடியார்களிடம் இறைவனின் உரிமை என்பது அவனை அவர்கள் வணங்க வேண்டும், எதையும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அடியார்களின் உரிமை என்பது தனக்கு எதையும் இணை வைக்காதவனை அவன் வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, மக்களுக்கு இந்த நற்செய்தியை கூறலாமா என்று கேட்டேன். அவர்களிடம் இச்செய்தியை கூறிட வேண்டாம், உடனே அவர்கள் நற்செயல் புரியாமல் அதன் மீதே நம்பிக்கை வைத்து விடுவார்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸில் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தௌஹீதுடைய பொருளும் விளக்கமும் நமக்கு இங்கு சொல்லப்படுகின்றது. தௌஹீத் என்று நாம் கேட்கின்றோம். நிறைய பயான்களும் சரி, நிறைய புத்தகங்களும் சரி, நிறைய சொற்பொழிவுகளில் நாம தௌஹீத் விஷயங்களை பற்றி கேட்கின்றோம். அந்த தௌஹீத் என்றால் என்ன? அதுதான் இங்கு ஹக்குல்லாஹி அலல் இபாத், அல்லாஹுடைய உரிமை அடியார்கள் மீது இருப்பதுதான் தௌஹீத். அப்போ அல்லாஹுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உரிமைகள், வணக்க வழிபாடு அனைத்துமே இது அல்லாஹுக்கு மட்டுமே நாம் செலுத்த வேண்டும். இதில் இணை துணை நாம் கற்பித்து விடக்கூடாது, ஷிர்க் செய்து விடக்கூடாது. இதுதான் தௌஹீதுடைய அர்த்தம். தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹுடைய உரிமை அடியார்கள் மீது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த வாலிபர் முஆத் இப்னு ஜபலுக்கு என்ன செய்றாங்க? கேள்விகளை கேட்டு அவர்களை ஒரு விஷயத்தை சொல்வதில் தன் பக்கம் ஈர்க்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்முடைய வாலிபர்களும் சரி, அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி, முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் கேள்விகளை எழுப்பிவிட்டு அதற்கு பிறகு அந்த விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது மனசில் பதியும். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் முஆத் இப்னு ஜபல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ அல்லாஹுடைய உரிமை அடியார்கள் மீதும் அடியானுடைய உரிமை அல்லாஹ் மீது என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் மழுப்பலான பதிலோ அல்லது ஏதோ ஒரு வித்தை என்ற விஷயங்களை அவர்கள் காட்ட மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் எனக்கு அல்லாஹும் அவனுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக கூறினார்கள், அல்லாஹுடைய உரிமை என்பது அடியான் மீது அவனை மட்டுமே, அவன் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. அல்லாஹை மட்டும் வணங்குவது என்றால் வெறும் வணக்க வழிபாடு என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு? தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் என்ற விஷயங்கள் தான் இபாதத் என்று நினைக்கின்றோம். இபாதத் என்று பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையுடைய சுப்ஹானல்லாஹ் இதனுடைய பொருள்களை பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் அடையும். அவனிடமே நாம் துவா கேட்க வேண்டும், அவன் பக்கமே நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவன் மீதே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனிடமே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவனிடமே நாம் ஆதரவு வைக்க வேண்டும், அவனுக்காகவே நாம் நேர்ச்சை கொள்ள வேண்டும், அவனுக்காகவே நாம் பயப்பட வேண்டும், அவனை நேசிப்பது, அவனை அஞ்சுவது, அவனுக்காக நேர்ச்சை கொள்வது, குர்பானி கொடுப்பது, இந்த எல்லா விஷயங்களும் இபாதத்தாகும்.
எல்லா விஷயம் சிரமம் என்று வரும் பொழுது அவனிடமே நாம் உதவியை தேட வேண்டும். நமக்கு சந்தோஷம் என்று வரும் பொழுது அவனுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கஷ்டம் என்று வரும் பொழுது அவன் முன்னால் தான் நாம் நம்முடைய தேவைகளை நாம் முறையிட வேண்டும் என்ற அனைத்து அம்சங்களும் இபாதத். அப்போ இது அனைத்துமே என்ன? அல்லாஹ்வுடைய உரிமை, அவனுக்கு நாம செலுத்த வேண்டும். இது அவனுடைய உரிமைகள் நம் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். இப்படி செய்தோம் என்றால் அடியானுடைய உரிமை அல்லாஹ் மீது உள்ளது. அல்லாஹ்வுக்கு யாருடைய உரிமையும் கிடையாது. அல்லாஹு தஆலாவுக்கு யாருடைய உரிமை கடமை என்று அவன் மீது கிடையாது. அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான். தான் விரும்பக்கூடிய விஷயத்தை அவன் தன் மீது கடமையாக்கிக் கொள்வதும் தன் மீது வாஜிபாக்கிக் கொள்ளக்கூடியவன் அவன் ஆற்றல் மிக்கவன். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய அடியானுடைய உரிமை என்ன? அல்லாஹ் மீது யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லையோ, இணை கற்பிக்கவில்லையோ, ஷிர்க் செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடன் சேர்த்து மற்றவர்களை வணங்குவதோ அல்ல மற்ற அனைத்து வணக்க வழிபாட்டை செய்யவில்லையோ அவனை அவன் தண்டிக்க கூடாது, அவன் தண்டிக்க மாட்டான். இது அல்லாஹு தஆலா தன் மீது அவன் அமைத்துக் கொண்ட ஒரு கடமை. என்னை மட்டுமே வணங்கக்கூடியவன், என் பக்கமே சார்ந்திருக்கக்கூடியவன், எனக்கு மட்டுமே நன்றி செலுத்தக்கூடிய அடியானுக்கு நான் எப்பொழுதுமே அவனை தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தன் மீது அவன் என்ன செய்துவிட்டான். இது அடியார்களுடைய உரிமை, இதை நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். அப்போ வந்து சுப்ஹானல்லாஹ், இந்த சம்பவம் கேட்ட உடனேயே முஆது பின் ஜபலுக்கு சந்தோஷம். ஒரு வாலிபர் சந்தோஷம். இதை அல்லாஹ்வுடைய தூதரை நான் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இப்பொழுது வேண்டாம். ஏன்? இப்போதான் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டோம் என்றால் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் பின்தங்கி விடுவார்கள். சிலர் புதிதாக இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள், அவர்கள் இதை தவறுதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயம் வரும். அல்லது அந்த ஆதரவு என்பதும் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த ஆதரவு தவறுதலாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வேண்டாம் என்று கூறினார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி அவங்களுடைய ஹயாத்தில், அவங்களுடைய கடைசி மௌத்துடைய நேரத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, எனக்கு பாவம் என்ற அந்த அச்சம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஹதீஸை நான் அறிவித்து இருக்க மாட்டேன். கடைசி கட்டத்துல எங்கு நான் ஒரு ஹதீஸை மறைத்து விட்டேன் என்றால் அது குற்றமாக ஆகிவிடுமோ என்று அஞ்சியதனால் இந்த ஹதீஸை நான் அறிவித்து விட்டேன் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு சம்பந்தப்பட்ட பாடங்கள் நாம் பார்த்து கொண்டு வேண்டும். அல்லாஹ் மீது ஹோப் வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். எப்படி? நல்லமல்களை செய்து அவன் மீது ஆதரவு வைக்க வேண்டும். அமலே செய்யாமல் அவனுக்கு மாறு செய்துவிட்டு அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் தடுத்த விஷயத்தை செய்துவிட்டு ஆதரவு கொள்வது என்பது அது நமக்கு நாம் செய்யக்கூடிய ஏமாற்றம் தான். அல்லாஹு தஆலா மீது ஆதரவு வைக்கின்றோம், அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும், அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அவன் எங்களை மன்னிப்பான் என்ற அந்த ஆதரவு வைப்பது என்பது எப்பொழுது ஒரு அடியான் அமலில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அல்லாஹ் மீது அவன் ஆதரவு வைத்தால் சிறு குறு ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய. ஆனால் ஒரு அடியான் அமலே செய்யாமலும் அவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்யாமலும் அவன் அடுத்த விஷயத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளாமலும் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்ற ஆதரவு வைப்பது என்பது இது தவறான ஆதரவு. இது உண்மையான அவன் அல்லாஹ் தஆலா மீது அவன் தன்னை தான் அவன் என்ன செய்கிறான், ஏமாற்றிக் கொள்கின்றான். ஆக இந்த ஹதீஸை நாம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டது. இதை தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, நபிமார்களும் சரி, அவர்கள் வந்த நோக்கமே இந்த தௌஹீது, இதை அல்லாஹுடைய உரிமைகளை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அது அவனுக்காக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துவதற்காக வந்தார்கள். இல்லை என்றால் எல்லாருக்கும் என்ன தெரியும், படைத்த ரப் அல்லாஹ் தான் என்று எல்லாருக்கும் தெரியும். தௌஹீது ருபூபிய்யா என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் காஃபிரும் ஏற்றுக்கொள்கின்றான். ஆமாங்க, படைத்தவன் மேலே இருக்கிறான். அதேதான் மக்காவுடைய காஃபிரும் என்ன செஞ்சாங்க, அவரிடம் கேட்கப்படும் பொழுது நபியே நீங்கள் கேளுங்கள், வலையின் சால்ஸ மன் கலக ஸமாவாத்தி வல் அர்த் லா யகூலுன்னல்லாஹ், நபியே நீங்கள் வானங்களையும் பூமியையும் யார் படைத்தான் என்று கேட்டீர்கள் என்றால் என்ன கூறுவார்கள்? நிச்சயமாக உறுதியாக அவர்கள் அல்லாஹ் என்றுதான் கூறுவார்கள். அப்ப அவர்களுக்கு தௌஹீது ருபூபிய்யா என்ற அல்லாஹ் தான் படைத்தவன், பரிபாலிக்கின்றான், அனைத்து ஆட்சி அதையும் அவன் அதிபதியாக இருக்கின்ற என்ற விஷயம் தெரிந்திருந்தது. ஆனால் எதில் அவர்கள் கோட்டை விட்டார்கள்? இந்த அல்லாஹ்வுடைய உரிமைகளை கொடுப்பதில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு நிகர்களையும் இணைகளை கற்பிக்க ஆரம்பித்தார்கள். நல்லோர்களை அல்லாஹ்வுடன் சேர்த்து அவர்களையும் வணங்கினார்கள்,
அல்லாஹை வணங்கக்கூடிய நிலை இருந்தது. இது ஷிர்கு. அல்லாஹு தாலா எப்பொழுதும் இதை மன்னிக்க மாட்டான். ஆக அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள் பூர்த்தி செய்த நிலையில் அவர் மீது நாம் ஆதரவு கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தாலாவுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். இந்த உலகத்திலும் இருக்கும், மறுமையிலும் அல்லாஹு தாலா அவனுடைய அருளையும் கொண்டு அவனுடைய கருணையை கொண்டு நம்மை மன்னித்து சொர்க்கத்தில் புகம் செய்வான். ஆக அல்லாஹு தாலா மீது நாம உண்மையான ஆதரவு வைக்க வேண்டும். அவனுடைய கடமைகளை பூர்த்தி செய்த நிலையிலும் அவன் தடுத்த விஷயத்திலிருந்து தடுத்து கொண்டு அவன் மீது உண்மையான நம்பிக்கையும் அவன் பக்கமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.